வணக்கம் உறவுகளே. நம்ம கைத்தர விவசாய சேனல் இப்போ குட்டியாக ஒரு லைவ் போடுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சுண்டைக்காய். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சுண்டைக்காய்னா பார்த்தீங்களா, இது அதிகமான மருத்துவ குணமுள்ள சுண்டைக்காய் செடி. இது அதிகமான மருத்துவ குணமுள்ள சுண்டைக்காய் செடி. இதெல்லாம் எங்கே பார்த்தாலுமே நீங்கள் வேண்டான்னு சொல்லாதீங்க, எனக்கு தெரியாதுன்னு இனிமேல் சொல்லாதீங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எங்கே நீங்கள் கடை வீதிக்கு போனாலும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து நீங்களும் சாப்பிடுங்க. பெரிய ஆளுக்கும் வச்சு கொடுங்க. இதில் முள்ளெலாம் இருக்குது சுண்டைக்காய் செடியில். இந்த பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதிகமான காய்கள் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண் அதெல்லாமே சரி பண்ணக்கூடியது தான் இந்த சுண்டைக்காய். இதை நம்ம கொஞ்சம் நல்லா முத்த விட்டு இது எல்லாத்தையுமே பறித்து அலசி அம்மியில் வச்சு நச்சு காய போட்டு வத்தலாக்கி வச்சுக்கிடலாம் நண்பர்களே. உடலுக்கு அவ்வளோ நல்லது. இது வயிற்றுப்புண்ணுகள்லாம் சீக்கிரமாக ஆற்றக்கூடியது தான் இந்த சுண்டைக்காய். இனிமேல் நீங்கள் கடை வீதிகளை எங்கே பார்த்தாலும் உடனே வாங்கிடுங்க. வாங்கி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் வச்சு கொடுங்க. இது அதனுடைய பூக்கள் நான் இருக்குது பாருங்கள். இது அதனுடைய பூக்கள். இந்த பூக்கள் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி காயாக கிடைக்குது. என்ன பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு இந்த மாதிரி காய்களாக தரக்கூடியது. இந்த காய்க்கு பேர் சுண்டைக்காய். நாங்கள் சுண்டைக்காய்ன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில், உங்கள் ஏரியாவில், உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் எப்படிலாம் சொல்வீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பாருங்கள் சுண்டைக்காய் உறவுகளே, சுண்டைக்காய் செடி. பார்த்தீங்களா, இதை வேஸ்ட்டு பண்ணாமல் எடுத்து வத்தலாக போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். இந்த சுண்டைக்காய் செடிகளில் உள்ள முள்ளுக்களை பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள் உறவுகளே, முள் தெரியுதா? இந்த கை வச்சுருக்கிறேன். இதுதான் முள், குத்தக்கூடியது. எல்லா இதுக்குமே ஏதாவது ஒரு முள் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. சொனை அரிக்கிற மாதிரி. வெண்டைக்காய் கத்திரிக்காய்க்கெல்லாம் சுனைகள் சொனைன்னு சொல்லுவோம், அது அதிகமாக இருக்குது. நான் பாருங்கள் பார்த்தீங்களா, சுண்டைக்காய் எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ சுண்டைக்காய் இருக்குதுன்னு பார்த்தீங்களா உறவுகளே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சுண்டைக்காய் செடி, மருத்துவ குணம் அதிகமுள்ள சுண்டைக்காய் செடி பார்த்தீங்களா. நாங்கள் இதை வீட்டில் நாங்கள் எடுத்து நல்லா புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுவோம் உறவுகளே. சுண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுவோம். என்ன பாருங்கள், சுண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை காய போட்டு நல்லா வத்தலாக எடுத்து இதை எடுத்து நல்லா ஒன்றுன்னா உதுத்து. என்ன பாருங்கள், பாருங்கள் உறவுகளே, உங்களுக்காக நான் கையில் பறித்து காட்டுறேன். என்ன பார்த்தீங்களா, அதிகமாக பறிக்கலை, வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லி 3 மட்டும் பறித்து காட்டுறேன். என்ன பாருங்கள், தெரியுதா உறவுகளே, இதுதான் சுண்டைக்காய். இந்த பாருங்கள், இந்த இருக்கா சுண்டைக்காய் கையிலே வச்சுருக்கிறேன். இதை நம்ம 2 கட் பண்ணியும் போடலாம். அருகாமனையில் வச்சு 2 கட் பண்ணியும் போடலாம். நாங்கள் எல்லாருமே அம்மியில் தான் வச்சு அப்படி ஒரு நச்சு அப்படி காய போட்டு நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சு டப்பாகளில் அடைச்சி வச்சுக்கிடுவோம். டப்பாவில் அடைச்சி வச்சு வேணுங்கிறப்போ சுண்டை வத்தல் குழம்பாக வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சுண்டை வத்தல் குழம்பு. உறவுகளே, எங்கே பார்த்தாலும் மறந்துடாதீங்க சுண்டல். இந்த சுண்டை வத்தல் உடம்புக்கு மிகவும் நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க, மிகவும் நல்லது. இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாங்காய் செடி, மாங்காய் கன்றுகள். ஓகே, இந்த பாருங்கள், மாங்கன்று இன்னும் காய் எதுவும் போடலை, கன்றுகளாக தான் இருக்குது, இன்னும் போடவில்லை. இல்லை பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. மாங்கன்றுகள் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டால் அவ்வளோ குளிர்ச்சியாக பசுமையாக அழகாக இருக்குது. இங்கேயே தொட்டில் கட்டி தூங்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை. இப்போது நம்ம சப்போட்டா மரம் உறவுகளே, சப்போட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும் பார்த்தீங்களா. நான் வந்திருக்கோம். நம்ம வெயில் ரொம்ப அடிக்குது,
ஸோ உள்ளே தள்ளி நான் வந்துக்கிறேன். நம்ம சப்போட்டா காய் பார்க்கலாம். இந்த பாருங்கள், நம்ம சப்போட்டா மரத்தில் சப்போட்டா காய்களை இருக்குது பார்த்தீங்களா உறவுகளே. சப்போட்டா காய் இருக்குதா? இதை நம்ம பறித்து பாருங்கள். நேற்று தான் சப்போட்டா பறித்து எடுத்தோம். மழை பெஞ்சதுனால வீடியோ போட முடியல உறவுகளை, சாரி, வீடியோ எடுக்க முடியல. காய் பறித்தலை. சப்போட்டா காய் பறித்து நேற்று தான் மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சோம். அதனால் என்னால் வீடியோ எடுத்து போட முடியலை. ஸோ நீங்களும் லைவாக பார்க்கலை. நான் எடுத்து பண்ணால் கண்டிப்பாக போட்டிருப்பேன். மழையில் நனைஞ்சிட்டே எடுக்க முடியாத உறவுகளை, ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அதனால தான் எடுக்க முடியலை. இல்லாட்டா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அவ்வளோ காய்கள், நாங்கள் பறிக்கிற காய்களெல்லாம் எப்படி பறிக்கிறோம், மேலே கிடக்கிற காய்கள்லாம் அந்த மரத்து மேலே கூடி ஏறி நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் பறித்து கஷ்டப்பட்டு எப்படி மேலே போய் பறிக்கிறோம் பாருங்கள். ஆனால் அந்த ஈவினிங் டைமில் அவ்வளோ கொசுக்கள்லாம் கடிக்கும். அதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காய்களை பறித்து நாங்கள் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருந்துருக்கலாம். நான் பாருங்கள், இதில் ஒன்று குருவியோ அணிலோ குறிச்சி போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ காயாக தான் இருக்கிறவங்களே எனக்கு எட்ட மாட்டேங்குது, காயாக தான் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், அணில் குறிச்சிருக்குது, அணிலோ குருவியோ குறிச்சி போட்டிருக்குது உறவுகளே. அடுத்த சப்போட்டா மரத்துக்கு வந்திருக்கோம். வாவ், சப்போட்டா குட்டி குட்டியாக இப்போ தான் வந்துட்டுருக்குது. இதை பாருங்கள், எல்லாமே காயாக தான் இருக்குது. பழுக்கக்கூடிய ஸ்டேஜில் நாங்கள் நேற்று தான் பறித்து போட்டோம். அப்பா அம்மா, இந்த பாருங்கள் உறவுகளை, கீழேயே சப்போட்டாக்கள் விழுந்து கிடைக்குது. இந்த பாருங்கள், பார்த்தீங்களா? அதெல்லாம் நேற்று தான் விழுந்திருக்கும் போல் தெரியுது. இல்லை பறிக்கும் போது எடுக்கிறதுக்கு மிஸ் ஆகிட்டான்னு தெரியலை. இந்த பாருங்கள், இது வந்து அணில் குறிச்சி போட்டிருக்கு. இது யூஸ் ஆகாது. இந்த பாருங்கள், கொசுக்கள்லாம் அதிகமாகவே கிடக்குது, உள்ளே வர முடியலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கொசுக்களாயும் உள்ளேயும் காய்களெல்லாம் அங்கங்கே விழுந்து கிடக்குது. நான் பாருங்கள், நம்ம சப்போட்டா காய்களை அப்பா அம்மா அந்த பார்த்தீங்களா உறவுகளே, யாருக்கெல்லாம் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, நான் பாருங்கள், இந்த சப்போட்டாவை நான் கீழே கடந்து இப்போ எடுத்தேன். ஸோ பிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி